இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு தார்மீக ரீதியில் யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன் உரிமை கிடையாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க இறைவனை காண்பதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்தணுமா இல்லையா? நம்ம சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்போம், அவர் அங்க வந்துட்டு உங்களுக்கு காட்சி தரணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுவும் கலியுகத்தில் நாம் முழுமையாக நம்மை சரணாகதிக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனின் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும். அப்படி சரணாகதி அடையும் போதுதான் நமக்கான வழிகள் வந்துட்டு தெளிவா தெரிகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் உறைந்திருக்கின்றார். காலகட்டம் வரும்போது அவர்களுக்கு சிறு அறிகுறிகளை காட்டுகின்றார். நான் உனக்குள் இருக்கின்றேன் அன்பானவன் அப்படிங்கிற அந்த அறிகுறியை காட்டுறார். அதை பிடிச்சுக்கிட்டு மேலே எந்திரிச்சு வந்துடுறவங்க வாழ்க்கையில் அந்த தேடுதலை சரியான பாதையில குருவோட துணையோட கொண்டு போறாங்க. வாழ்க்கையில இறைவனை அடைந்து விடுவார்கள். அவர்கள் எக்காரணம் கொண்டும் பேசுவதில்லை, யாருடனும் வாக்குவாதம் செய்வது இல்லை.